விசுவாசங்கிறது ஒரு நல்ல உணர்வு. அது போனால் ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு மன்னன்ட்ட ஒரு பெரிய தச்சர் இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாரு, 20 வருஷமாக வேலை பார்க்குறாரு. இவர் மனைவிக்கு வந்து அந்த தச்சரோட மனைவிக்கு வந்து அவ்வளோ பெரிய திருப்தி இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டு தச்சர் வந்து ரொம்ப பணக்காரராக இருக்காரு, பெரிய தொழில் பண்ணியிருக்காருன்னு. விட்டுட்டு வாங்க, ராஜா விட்டு வாங்க, என்னங்க மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாரு, என்னங்க பெருசாக மரியாதை அப்படின்ட்டுருச்சு. சரி, அப்போ போய் மன்னன்ட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் விட்டுட்டு போகிறேன், வேறு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி ரைட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன செய்கிறாரு, கடற்கரையோரம் அந்த நதிக்கரையோரம் ஒரு பங்களா ஒன்று மட்டும் கட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னா மனைவிட்ட வந்து சொல்கிறாரு தச்சர். அப்போ ரைட்டுங்க, சூப்பருங்க, நம்ம இதை வச்சு செமையாக சம்பாதிச்சிடலாம், நீங்கள் வந்து நல்லா ஊழல் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், நம்ம ஊருக்கு போய் அந்த பக்கம் வெளியூர் போனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அது இடிஞ்சா நமக்கு என்ன அப்படிங்குது. அதே மாதிரி மனைவி சொல்கிறத கேட்டு அது மாதிரி கட்டி கொடுத்துட்றாரு. கட்டி கொடுத்துட்டு முடிச்சுட்டு சாவியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. மன்னா, நான் அந்த கட்டடம் கட்டி முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. தச்சரே, நீங்கள் எவ்வளோ வருஷம் என்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க, நான் உங்களை சும்மா விட்டுருவேனா? நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், இந்த நதிக்கரையோரம் உங்களுக்கு ஒரு பங்களா கட்டணும்னா சொல்லி இந்த ஒரு பெரிய அரண்மனை உங்களுக்கு நான் கட்ட சொன்னேன், நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தாராம். இப்போ தச்சர் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல.